வணக்கம். இன்னைக்கு மே 8 2026 வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நிஃப்டி 50ஓட டேட்டாவையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டையும் வச்சு ஒரு பெரிய அலசல் தான் பண்ண போறோம். கரெக்ட். அதாவது இப்போ இன்னைக்கு நிஃப்டி ஏன் இவ்ளோ சரிஞ்சுது, எந்த பங்குகள் மார்க்கெட்டை கீழே இழுத்துச்சு, அதே சமயம் சில பங்குகள் மட்டும் எப்படி லாபம் தந்துச்சுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. கூடவே ஆப்ஷன்ஸ் டேட்டா திங்கள்கிழமை மார்க்கெட் பத்தி என்ன ரகசியம் சொல்லுதுன்னு நாம பார்க்கணும். ஆமா. அதிகப்படியான தகவல் சுமை இல்லாம உங்களுக்கு ஒரு தெளிவான ஆஹா மொமெண்ட் கொடுக்கறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். சரியா சொன்னீங்க. நிறைய டேட்டா இருந்தாலே ஒரு குழப்பம் வரும். அதனால தான் நம்ம சிம்பிளா பேச போறோம். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் சறுக்குன ஒரு நாள்ல சில துறைகள் மட்டும் எப்படி தப்பிச்சுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அத பத்தி பேசுவோம். நிச்சயமா. இன்னைக்கு ஒட்டுமொத்த மார்க்கெட் நிலவரம் பாத்தீங்கன்னா, நிஃப்டி 50 150.50 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. அதாவது -0.62% இல்லையா? ஆமா, அதேதான். 24,176.15ல முடிஞ்சிருக்கு. இந்த சரிவுக்கு மிக முக்கிய காரணம் பேங்கிங் செக்டார் தான். குறிப்பா எஸ்பிஐ. கரெக்ட். எஸ்பிஐ பங்கு மட்டும் 6.74% அப்படிங்கிற ஒரு மாபெரும் சரிவை சந்திச்சு ₹1018.40 முடிஞ்சிருக்கு. ஓ மை காட், இதோட வால்யூம் சுமார் 4.8 கோடி பங்குகள்னு பார்த்தேன். இது சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர்களோட வேலை இல்லையா? நிச்சயமா இல்ல. 4.8 கோடி கைமாறுதுன்னா அது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, அது ரொம்ப பெரிய நம்பர். இது தவிர HDFC பேங்க் ஒரு -1.82% விழுந்திருக்கு. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கும் -1.76% சரிஞ்சிருக்குல்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம பஜாஜ் ஃபினான்ஸ் கூட -1.88% விழுந்திருக்கு. எல்லாமே நிதித்துறை பங்குகள். இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய கப்பலோட அடிப்பகுதியில ஓட்டை விழுந்து அது மொத்த கப்பலையும் கடலுக்குள்ள இழுக்கிற மாதிரி எஸ்பிஐயோட இந்த பெரிய சரிவு ஒட்டுமொத்த நிஃப்டியையும் கீழே இழுத்துருச்சு இல்லையா? ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. இப்போ இத கொஞ்சம் பரந்த பிரேக்ஷபர்களோட இணைச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய பிக்சர் கிடைக்கும். எப்படி சொல்றீங்க? அதாவது எஸ்பிஐ, HDFC மாதிரி ஹெவி வெயிட் பங்குகள் விழும்போது அது நிஃப்டியோட ஒட்டுமொத்த புள்ளிகள்லயும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்களோட வெயிட்டேஜே ரொம்ப அதிகம் மார்க்கெட்ல. கண்டிப்பா. அதனாலதான் மார்க்கெட் இவ்ளோ பெரிய ஒரு சரிவை இன்னைக்கு சந்திச்சிருக்கு. சரி, இப்போ இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மார்க்கெட் முழுக்க சிவப்பு நிறத்துல இரத்த களரியா இருந்தாலும் சில பங்குகள் மட்டும் ஆச்சரியமா உயர்ந்திருக்கு. ஆமாம், நீங்க டைட்டன் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், டைட்டன் பங்கு 4.86% லாபத்தோட 4,517 ரூபாய்க்கு எகிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட 3.42% உயர்ந்து 8,105 முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.74% லாபம். கரெக்ட். அது 2,600 ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கு. டாடா கன்சியூமர் கூட 2.16% லாபம் கொடுத்திருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மக்கள் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் நகையாவும் பெயிண்டாவும் அப்புறம் மருத்துவ செலவுகளாவும் மாத்திர மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதே. இதுக்கு என்ன உண்மையான காரணம்? இல்ல, மார்க்கெட் பதற்றமா இருக்கும்போது முதலீடாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிதித்துறையில இருந்து பணத்தை எடுப்பாங்க. எடுத்துட்டு ரொம்ப பாதுகாப்பான துறைகளுக்கு மாத்துவாங்களா? ஆமா, அதாவது டிஃபென்சிவ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்ற நுகர்வோர் மற்றும் மருத்துவத்துறை பங்குகளுக்கு அவங்க முதலீட்டை ரொம்ப வேகமா மாட்டுவாங்க. அதான் இங்க நடந்திருக்கு. ஓஹோ, இது ஒரு செக்டோரல் ஷிஃப்ட், அதாவது துறை சார்ந்த சுழற்சி. பணத்தை கேஷா வைக்காம வேற துறையில போடுறாங்க. கண்டிப்பா. இப்போ இந்த பங்குகளோட நகர்வுகள் ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஆமா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் சொல்ற ரகசியங்களை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கும், ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். கரெக்ட். முதல்ல PCR, அதாவது புட் கால் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.8 அப்படிங்கிற நிலையில இருக்கு. இது மார்க்கெட்ல ஒரு பியரிஷ், அதாவது சரிவு மனநிலையை காட்டுது இல்லையா? ஆமா, ஏன்னா புட் ஆப்ஷன்களை விட கால் ஆப்ஷன்கள் அதிகமா விற்கப்பட்டிருக்கு. மக்கள் பயத்துல இருக்காங்க. அப்புறம் இந்தியா விக்ஸ் டேட்டா 16.9க்கு உயர்ந்திருக்கு. நேத்த விட +0.3 உயர்ந்திருக்கு. இது முதலீட்டாளர்கள் மத்தியில லேசான பயம் அல்லது ஒரு ஏற்ற இறக்க எதிர்பார்ப்பை காட்டுது. சரி, இப்போ சப்போர்ட் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சார்ட்ல என்ன தெரியுது? சார்ட்ல பாத்தீங்கன்னா 24,000 அப்படிங்கிற புள்ளியில ஒரு மிகப்பெரிய பச்சை நிற புட் ஆப்ஷன் கோபுரம் நிக்குது.
அப்போ அதுதான் மார்க்கெட்கான மிகப்பெரிய தரை இல்லையா? ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆமாம், அதேதான். அதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய அரண். ஆனா ரெசிஸ்டன்ஸ்னு பாக்கும்போது 24,500ல ஒரு பெரிய சிவப்பு நிற கால் ஆப்ஷன் அரண் இருக்கு. ஆனா மார்க்கெட் இப்போ 24,176ல தானே முடிஞ்சிருக்கு. 24,500 ரொம்ப தூரமாச்சே. கரெக்ட். அதனால அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதாவது 24,200ல கணிசமான புதிய கால் ஆப்ஷன்கள் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. அது சார்ட்ல ஷேடட் ரெட் கலர்ல தெரியுது. ஓஹோ, அப்போ இது ஒரு உடனடி தடையா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். இத பாக்கும்போது எனக்கு ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது 24,000 அப்படிங்கிறது நம்ம கீழே விழாம தாங்கி பிடிக்கிற ஒரு இரும்பான தரை. சரி. ஆனா 24,200 அப்படிங்கிறது நாம எழுந்து நிக்க முடியாம தடுக்கிற ஒரு மிக தாழ்வான கூரை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நாம இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க சொல்றது 100% சரி. இந்த ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் சிக்கி இருக்கு. அப்போ இந்த கூரையை உடைக்க முடியுமா? இல்ல தரையை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே போகுமா? நிஃப்டி 24,000க்கு கீழ உடைஞ்சதுன்னா அந்த இரும்பு தரை தாங்காது. சரிவு ரொம்ப தீவிரமாகும். ஓ, அப்படி போயிடுமா? ஆமாம். அதே சமயம் 24,200 தாண்டுனா மட்டும்தான் 24,500 நோக்கிய ஒரு சுதந்திரமான ஏற்றம் இருக்கும். புரியுது. இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப குரூஷியல். திங்கட்கிழமைக்கு இதுதான் முக்கியம். ஆமாம். சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு பேங்கிங் செக்டாரோட பலவீனத்தால மார்க்கெட் சரிஞ்சாலும், நுகர்வோர் துறை அதை தாங்கி பிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணிருக்கு. ஆமா. பிசிஆர் 0.8ல இருக்கு. மார்க்கெட் 24,000 சப்போர்ட்டுக்கும் 24,200 உடனடி ரெசிஸ்டன்ஸ்க்கும் நடுவுல ரொம்ப வலுவா சிக்கியிருக்கு. உண்மைதான். இத நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். சொல்லுங்க அது என்னன்னு. திங்கட்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆகும்போது எஸ்பிஐ மாதிரி பேங்கிங் பங்குகளோட அதிகப்படியான வீழ்ச்சி 24,000 அப்படிங்கிற அந்த இரும்பு கோட்டையை உடைச்சு மார்க்கெட்டை கீழே தள்ளுமா? அல்லது டைட்டன் மாதிரி கன்சியூமர் பங்குகள் கை கொடுத்து மார்க்கெட்டை திரும்பவும் மேல கொண்டு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா? ஆமாம், இந்த ஒரு தர்க்கத்தோட உங்களை விட்டு செல்றோம். இந்த தகவல்களை வச்சு நீங்களே மார்க்கெட்டோட அடுத்த நகர்வை சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க. கண்டிப்பா. இன்னொரு ஆழமான அலசல்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். மார்க்கெட்டை கவனமா கையாளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.